சாரி கடைக்குள்ளே வந்ததும் டக்குன்னு எடுக்க மாட்டாங்க லேடிஸ். அதுவும் நான்லாம் எடுக்கவே மாட்டேன். பார்த்ததுமே பிடிச்சிருச்சு. ரேட்டும் ரீசனபிளாக தான் இருக்கு. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. அவர் வந்தாருன்னா அவரை மட்டும் வந்துட விட்டாத. அவன் சம்பவம் பண்றவன் இல்ல, சம்பவம் பண்றவன், ரெக்கார்ட் பண்றவன். அவனை பார்த்தா இடியே பயப்படும். அவனை பார்த்தா மின்னல் கூட ஒரு நிமிஷம் நிற்கும். அவனை பார்த்தா காட்டு யானை கூட கக்கா போயிடும். அவனை பார்த்தா புலி கூட புரண்டு படுக்கும். அவனை பார்த்தா சிங்கமே சீர்வது நிப்பாட்டிடும். அவனை பார்த்தா மான் கூட்டம் அப்படி போகும். அவனை பார்த்தா மயில் தோகை விரிக்கும். யாரா நீ முதல்ல? ராவண மகன்டா, ஒத்தையில் நிக்கிற யமன்டா. எவன் ராவண மகன்? ராவண மகன் ஒத்தையில் நின்ன யமன் யார் தெரியுமா? 24 நாடுகளை எதிர்த்து சண்டையிட்டு சிங்களம், பாகிஸ்தான், ரஷ்யா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஐரோப்பா, இந்தியா என்று 24 நாடுகள் எதிர்த்து நின்ற போதும் தரைப்படை, கரைப்படை, வான்படை என்று உலகத்திலே கப்பல் படை கட்டி கடும் புடைபடை கட்டி சண்டையிட்ட எங்கள் தலைவன் ராவண மகன். ஒத்தனை நின்ன யமன் அவன் தான். அவர் தான் ராவண மகன். நீ ராவண மகனா? முன்ன பின்ன ராவண கதையை படிச்சிருக்கிறியா? எழுதுறது பஞ்சு படத்துல பஞ்சு டைலாகா பேசி பேசி இந்த சின்ன சின்ன பசங்களுக்கு எடுத்து இந்த ஜனநாயகன் படம் வெளியே வந்துருச்சு. சரி, என்னப்பா கடைசி படம் தளபதி நடிப்பை கொட்டி தள்ளி மிரட்டிருப்பாப்லன்னு பார்த்தா அதே எதுக்கு ஏன் அந்த கையை உருட்டா? அப்படி என்னதான் ஏன் பொண்ணு நம்மள எங்க டாக்டர் கார்த்திகேயன் இருக்காப்ல, அவட கூட வாங்க ஏதாவது கையில என்னன்னு பார்ப்போம். இல்ல உங்க டாக்டரே பாருங்க, கையை உருட்டிட்டே இருக்காப்ல. அது கில்லி படத்துல இருந்து உருட்டுறாப்ல. ஒரு தடவை முடிவெடுத்துட்டா என் பேச்ச நானே பைத்தியம். இப்போ நான் ஒரு தப்பு செய்யறேன், கட்சியை விட்டு 2 முறை நீக்கினாங்க. ஏன்? நான் செஞ்சது தப்பா இருக்கு. அப்ப நான் என் முடிவு தப்பா இருக்கு. அப்ப அண்ணன் சீமான் சொல்றா, நான் மாத்திக்கிறேன். இப்ப வெற்றி தமிழ ஒரு தப்பு செய்யறாரு வெற்றி தமிழன். அப்ப கூட்டு கட்சியில சொல்றாங்க அவர் மாத்திக்கணும். இல்ல நான் முடிவெடுத்துட்டேன், என் பேச்ச நானே கேட்க மாட்டேன், கட்சியை விட்டு நிரந்தரமா நிக்கிறவங்க. ஒரு தப்பு செய்யறோம், ஒரு சாலையில போறோம், இப்ப இந்த வழியா போவாத, அது ஒன்வே லொகேஷன் அப்படி காட்டும். ஆனா கூகுள் மேப் கொண்டு போய் ஒரு முட்டுச்சந்திர விட்டுரும்னா நான் இப்படித்தான் போவேன்னா அங்க கிணத்துல வந்து சாக வேண்டியதான். இல்ல ஒரு தடவை முடிவெடுத்துட்டேன், நான் இந்த ரூட்ல தான் போவேன். யோ, போலீஸ்கார கூப்பிட்டு சொல்றாரு, இங்க வேணாங்க டிராபிக்கா இருக்குங்க, அங்க ஒரு திடீர்னு ஒரு ஓட்டை விழுந்துச்சு சென்னைக்குள்ள, திடீர்னு தெரிஞ்சிச்சு அது வந்து ஓட்டை விழும், போகாதுன்னா ஒரு தடவை முடிவெடுத்துட்டேன், என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்னா நீ சாக வேண்டியதான். இப்ப கடல் சீக்கிரமா இருக்கு மெரினா, அங்க போலீஸ்கார கூப்பிட்டு இப்ப சீற்றமா இருக்கு, காதலியோட போகாத, உள்ள போயிருவேனா, ஒரு தடவை முடிவெடுத்துட்டேன், என் பேச்ச நானே கேட்க மாட்டேன், போவனா போய் சாக வேண்டியதான். பெரியவர்கள், அம்மா அப்பா, அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி, உறவினர்கள் சொன்னால் நாம் திருத்திக் கொள்ளணும். ஆனா ஒரு தடவை முடிவெடுத்துட்டேன், என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்னு சொன்னா அவன் சாடிஸ்ட். நாளைக்கு நீங்க ஒரு முடிவெடுத்து மக்கள் போராடுறாங்க, ஸ்டெர்லைட்டை போல, மீத்தேனை போல, ஹைட்ரோ கார்பனை போல ஏதோ ஒரு திட்டம் நீங்க கொண்டு வந்துட்டீங்க, நீங்க முதலமைச்சராகவே ஆயிட்டீங்க. அது பிரபாகரன் பிள்ளைகளுக்கு நடக்காது, இருந்தாலும் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆயிட்டீங்க, நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, நீங்க ஒரு அறிக்கை போட்டீங்க, நீங்க ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டீங்க, அதை எதிர்த்து மக்கள் போராடுறா, எதிர்த்து போராடுது. இல்ல ஒரு தடவை முடிவெடுத்துட்டேன், என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்னா செருப்ப கொண்டாடிப்பா மக்கள். மோடி இந்தியாவின் சர்வாதிகாரின்னு சொல்றாங்க, அவர் யார் பேச்சையும் கேட்க மாட்டாருன்றாங்க. அந்த மோடி RSS இந்துத்துவ சித்தாந்தத்தை கொண்ட மோடி வேளாண்மை மசோதாவை கொண்டு வராரு. மோடி கொண்டு வந்த சட்டத்தை திரும்பி பெற்றதா வரலாறே கிடையாது. ஆனா மக்கள் போராட்டம், மோடி என்ன பண்ணாரு? திரும்பி பெற்றாரு. அதுதான், அப்படிதான் இருக்கணும். மக்கள் போராடினா திரும்பி பெறணும் குறைந்தபட்சம். இல்ல நான் விட மாட்டேன். இந்த மாதிரி அடமெண்ட்